இப்போ நம்ம காம்போனன்ட் எல்லாத்தையுமே நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு. பிளேஸ் பண்ணி அதுக்கு வயரும் குடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எடுத்திருக்கிற ஒவ்வொரு காம்போனன்ட்டுக்குமே வந்து நம்ம வந்து ஒரு ஃபுட் பிரிண்ட் அசைன் பண்ணணும். ஃபுட் பிரிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் ரெசிஸ்டர்னு எடுத்திருக்கேன் அப்படின்னா, அதுக்கு 2 ஹோல் வேணும். அந்த ஹோல் சைஸ் என்னவா இருக்கணும்? இப்போ நான் டிஹெச்டி காம்போனன்ட் எடுத்தேன்னா ஹோல் வேணும். அதே இது எஸ்எம்டி காம்போனன்ட் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஹோல் வேணாம். ஸோ இந்த மாதிரி டிசைன்லாம் வந்து நம்ம ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எப்படி அசைன் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஐகான் கிளிக் பண்ணுங்க. அசைன் பிசிபி ஃபுட் பிரிண்ட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஐகானை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோ சில பேருக்கு சீக்கிரமாக ஓப்பன் ஆகும், சில பேருக்கு டைம் எடுக்கும். ஃபர்ஸ்ட் வாட்டி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா டைம் எடுக்கும். ஸோ இந்த விண்டோ ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் 1 2 3 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்ததில் பாருங்க C1 D1 D2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களுக்கு புரியும் R1 அப்படின்னா எந்த ரெசிஸ்டரை மீன் பண்ணும், R2 அப்படின்றது என்ன ரெசிஸ்டர் அப்படின்ட்டு. ஸோ இன்கேஸ் நம்ம வந்து R1 வந்து 10K வச்சிருக்கலாம், R2 வந்து 1 மெகா ஓமாக வச்சிருக்கலாம். அப்போ நம்ம அந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் வந்து R1 R2 R3 அப்படின்ட்டு நம்பர் கொடுக்குறோம். அதுக்கு பேர் தான் அனோட்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் கெப்பாசிட்டருக்கு வந்து நான் ஒரு சிம்பிள் அதாவது ஃபுட் பிரிண்ட் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இப்போ C1 அப்படின்ற கெப்பாசிட்டருக்கு வந்து நான் ஃபுட் பிரிண்ட் கொடுக்கணும் அப்படின்னா, இதில் இருக்க இந்த 2 இதை எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டரோட ஸ்பெக் எல்லாமே இங்கே காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கெப்பாசிட்டரோட ஸ்பெக் எல்லாமே இங்கே கெப்பாசிட்டரோட டிசைன் எல்லாமே இந்த சைடு காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எந்த கெப்பாசிட்டரை நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அதையும் நம்ம வந்து 3D வியூவில் பார்க்க முடியும். எப்படி அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் இது வந்து கெப்பாசிட்டர் எஸ்எம்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்எம்டி அப்படின்னா ஹோல் இருக்காது. இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த விண்டோவை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்படி தான் கெப்பாசிட்டர் இருக்கும். இப்போ இதே இது நான் ஒரு டிஹெச்டி எடுத்து காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து டிஹெச்டி ஆக்சியல் அப்படின்னு இருக்குது. ஸோ டிஹெச்டி ஆக்சியலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த விண்டோவை நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எப்படி கெப்பாசிட்டர் இருக்க போகுது. இது வந்து ஒரு ஹோலு, இது வந்து ஒரு ஹோலு. இதே இது நீங்கள் 3D டிசைனில் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 3D டிசைனில் வந்து காமிக்கும். ஸோ நம்ம கிளிக் பண்ண கெப்பாசிட்டர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி தேவையில்ல அப்படின்னா இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டர் டிஹெச்டி இருக்குது. டிஹெச்டி அப்படின்னா ஹோலோட இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது 3D டிசைன். இங்கே ஒரு ஹோல் இருக்குது, இங்கே ஒரு ஹோல் இருக்குது. அந்த மாதிரி நம்மளுக்கு எந்த விதமான கெப்பாசிட்டர் தேவையோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையானது ரேடியல் அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். ஸோ ரேடியல் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும். நான் வந்து இந்த மாதிரி கெப்பாசிட்டரை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த ரேடியலில் கிளிக் பண்ணிவிட்டு இதை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல இது வந்து அசைன் ஆகிக்கிறோம். ஸோ C1க்கு வந்து இந்த கெப்பாசிட்டர் அசைன் ஆகிடுச்சு. அதே மாதிரி D1க்கு நீங்கள் ஒரு டயோடை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த இடத்துல எஸ்எம்டி இருக்குது. நம்ம எப்பயுமே டிஹெச்டி தான் எடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம டிஹெச்டி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த டிஹெச்டியில் நம்மளுக்கு என்ன மாடல் வேணும் அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல எடுக்கிறோம். இந்த மாதிரி டயோடு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும் நீங்கள் இதை எடுத்தீங்க அப்படின்னா. நம்ம நார்மலாக டயோடு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி தேடுவோம். இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம டயோடு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இருக்குது. அதனால இந்த டயோடை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்ததுக்கும் அதே டயோடு தான் எடுக்க போகிறேன். அடுத்தது வந்து ரெசிஸ்டர். ரெசிஸ்டர் அப்படின்றதுக்கு வந்து இங்கே வழக்கம் போல் எஸ்எம்டி ஃபஸ்ட்டு இருக்குது. நம்மளுக்கு வந்து டிஹெச்டி தான் தேவைப்படுது. ஸோ இங்கே டிஹெச்டியில் வந்து ஆக்சியல் அப்படின்றது தான் நம்ம எடுக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃபிட் பண்ணணும். எனக்கு அந்த மாதிரி ஃபிட் பண்ண தேவையில்லை. நான் இப்போ இந்த மாதிரி ஃபிட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு இந்த ஃபுட் பிரிண்ட் தான் எனக்கு வேணும். இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். அடுத்ததுக்கு இதையே டபுள் கிளிக் பண்ணுறேன்.
இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தேவையான காம்போனன்ட் என்னென்ன காம்போனன்ட் நம்ம எடுத்தோமோ அதுக்கு தேவையான ஃபுட் பிரிண்ட் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளை சேவ் ஸ்கிமாட்டிக்ஸ் அண்ட் கண்டினியூ அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, ஸ்கிமாட்டிக் சேவ்டு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா தான் நீங்கள் பண்ணது சேவ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ணது சேவ் ஆகாது. இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. இப்போ தான் வந்து நம்ம எடுத்திருக்கிற ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்குமே வந்து ஃபுட் பிரிண்ட் அசைன் ஆகிருக்குது. இப்போ ஃபுட் பிரிண்ட் அசைன் ஆனதுக்கப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா பிசிபி லே அவுட்டுக்கு போகணும். நம்ம அடுத்த வீடியோவில் பிசிபி லே அவுட்டுன்றதை எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம்.